முதல் வாரத்திலே நம்ம எல்லாரும் கூடி சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் யாத்திராக 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. ஆங்கில பைபிள் யாராவது வைத்திருக்கிறீர்களா? ஆங்கில பைபிள், இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? இங்கிலீஷ் பைபிள் இருந்தா வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 14 பாசமா பாருங்க. ஆமென். ஆங்கிலத்தில் படிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எக்ஸோடஸ் 33 verse 14. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். And he said, my presence will go with you, and I will give rest. And so that my presence go with you. உனக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்ஸ் சமூகம் செல்லும் என்று சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். பிரசன்ஸ், ஒரு மனிதனுக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்ஸ் போகுமானால் அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் முழுவதும், இந்த 2025ஆம் வருஷம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களுக்கு முன்பாக போகும். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கைப்பிடிச்சுங்க. ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிரசன்ஸ் ஒரு மனுஷனுக்கு முன்பாக போகுமானால் அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. அந்த பிரசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். ஆராதிக்கிற துதிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவும் கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்கிறார். அப்போ மோசே என்ன கேட்கிறார் அப்படின்னா, மோசே கர்த்தரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீ அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்க அப்பா அப்படின்றார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மோசஸ் ஆண்டவரோட கேட்குற, ஆண்டவரே நீங்க அழைத்து கொண்டு போன்னு சொன்னீங்க, நான் அழைத்து கொண்டு வந்துட்டேன். ஆனா உங்க சமூகம் எனக்கு முன்பாக போனா தான் நாங்க தொடர்ந்து பிரயாணப்படுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த 2025ஆவது வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம், உங்க பிரசன்ஸ் எனக்கு முன்பாக என்ன பண்ணணும்? கடந்து போகணும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவனாக ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான். நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் எப்பொழுதும் துதிக்கிறாங்களோ அவங்க கூட எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கும். அல்லேலூயா. தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதிச்சுட்டு தான். அவன் துதிச்சாலும் அவனுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், பிரச்சனை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆனாலும் அவன் துதிக்கிறதுனால, கர்த்தருடைய பிரசன்ஸ் இருந்ததுனால அவன் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 17:37, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. யார் சொல்றதுங்க? சிறுவேளை ஆளுகை செய்கிற ராஜா சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இப்ப தாவீது எங்க போறான் அப்படின்னு சொன்னா,
பெலிஸ்தீனாகி கோலியாத்து நிர்மூலம் பண்ணும்படியாய் போறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இஸ்ரவேலின் ராஜா கோலியாத்தை பார்த்து பயப்படுறார். இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா போர் வீரர்கள் நல்ல பலசாலிகள் எல்லாம் யாரை பார்த்து பயப்படுறாங்க? கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. பெலிஸ்தியனாகி கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. அங்க இருக்கிற இஸ்ரவேலுடைய பிரஜைகள் எல்லாம் கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவனுடைய உருவம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆனா சின்ன தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லை. அல்லேலூயா. காரணம், தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்ஸ் என் கூட இருக்கு, கர்த்தருடைய சமூகம் என் கூட இருக்கிறபடினாலே நான் இந்த பெலிஸ்தியனை நான் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களில ஒருவேளை உங்களுக்கு முன்பாக பெரிய கோலியாத்து போல பெலிஸ்தியன் காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவனை பார்த்து நீ பயந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த 2025 வருஷத்துல என் சமூகம் உனக்கு முன்பாக போகுமா, நான் உனக்கு ஜெயம் தருவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பெலிஸ்தியனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிங்கங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கரடியா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய சத்துருவி போராட்டங்களா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக போகிறபடினாலே அது எல்லாவற்றையும் மடங்கடிக்க கர்த்தர் உனக்கு வெள்ளனை தந்து உன்னை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்ஸ் தாவீதுக்கு முன்பாக போனபடினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கோலியாத்தை ஒரே ஒரு கல்லினாலே வீழ்த்த கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகுமானால் நிச்சயமாக நீங்கள் எல்லா காரியங்களில் இருந்து ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்பொழுது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6:16 கர்த்தருடைய பரிசுத்த அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீதியானியர்கள், கவனிங்க, மீதியானியர்கள் இஸ்ரவேல் தேசத்துல நல்ல விளைச்சல் வரும் பொழுது அந்த விளைச்சலை எல்லாம் இந்த மீதியானியர்கள் கொண்டு போயிடுறாங்க. அப்ப கிதியோன் என்ன செய்கிறான்? எப்படியாவது அந்த விளைச்சலை எல்லாம் அவர்களிடத்துல சிக்கக்கூடாது என்பதற்காக போராடித்து கொண்டிருக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, கிதியோனை பார்த்து, கிதியோனை நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ யாரை முறியடிப்பாய்? மீதி ஆணையை முறியடிப்பாய், நான் உன் கூட இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் பிசாசானவன் கடந்த 2024 வருஷத்துல எடுத்திருக்கலாம். உங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் திருடி இருக்கலாம். ஆனா இந்த 2025 வருஷத்துல கர்த்தர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன், என் பிரசன்ஸ் உன் கூட இருக்கும், என் சமூகம் கூட இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு எல்லா விதமான இழந்து போன ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் என்ன தெரியுமா இருக்கிறான்? உங்க காலு கீழே தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரச்சனையை இப்படி பார்க்காதீங்க, இப்படி பாருங்க. உன் காலு கீழே தான் பிசாசு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. வாசிப்பாங்க வசனத்தை. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிரேஸ் உங்க கூட இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது சத்துருவை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பாக போகுமானால் உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவி போராட்டங்களையும் ஆண்டவராகிய தேவன் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்ஸ் இருந்தா போதும், கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. என்ன தருவாங்க? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கர்த்தர் ஆண்டவர்.
உனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மோசே பக்தனுக்கு கர்த்தர்கிட்ட கேட்ட, ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும் அப்படின்னா ஆண்டு சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி ஆண்டவருடைய சமூகம் முன்பாக சென்றதுனால மோசே பக்தன் எழுதுறார், சங்கீதம் 91 எழுதுறார். என்ன எழுதுறாரு? உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்ற 3வது வசனத்துல அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் தர, கர்த்தருடைய பிரசன்ஸ் உனக்கு முன்பாக போகுமானால் கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உனக்கு கொடுத்து நடத்துகிறார். அதை மோசஸ் இப்படி எழுதுற, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும், வேடனுடைய கண்ணிக்கு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சில இடத்துல நமக்கு தெரியாமையே நமக்கு என்ன பண்ணுவாங்க, கண்ணி வைப்பாங்க. இவனை எப்படியாவது சிக்க வைக்கணும், இவனை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல பாடம் படிக்கும் பொழுது படிச்சிருக்கிறேன். கத்திரி பரிசுத்தா ஒரு வேற என்ன செய்வானா, விதைகள் எல்லாம் போட்டு அப்படியே வலையை வந்து போட்டு வச்சிருவோம். பறவைகள் அந்த ஆகாரத்தை பார்த்தோம்னா அது மேலே வந்து உட்கார்ந்து என்ன செய்யுமா, அதை எடுக்கும்பொழுது அந்த வலையில சிக்கிக்குமா. கத்திரி பரிசுத்தா மைக்கு உண்டாகும். அப்போ இந்த பறவைகள் எல்லாம் வந்து உட்காரும் போது சாப்பிடும்போது சிக்கிடுச்சு. இந்த பறவைகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன வச்சா, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பறப்போம் அப்படின்ச்சான். அப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பறக்கும்போது வலையோட தூக்கி நேரம் போயிடுச்சான், மேலே போயிடுச்சு. அப்போ வேடனை ஏமாந்து போயிட்டான். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய பரிசுத்த மைக்கு உண்டாகட்டும். அது சின்ன ஸ்கூல் பாடமாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒருமனப்படும் பொழுது சத்ரு கொண்டு வருகிற எல்லா வலைகளில் இருந்தும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. நம்ம தெரியாம போய் சிக்கனாலும் நல்ல முழு பலத்தோடு கூட எழுதும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிலிருந்து ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உன்னை தப்புவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேசத்துல பாத்தீங்கன்னா எங்க இருந்து எப்படி வியாதி வருதுன்னே தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டு சொல்றார், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு. அப்ப கர்த்தருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுமானால் கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன், உனக்கு நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்து நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவாய். அப்ப உனக்கு ஆண்டவரே பாதுகாப்பா இருக்கிறார். நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் நடந்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுகிறார். உனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு, இந்த 2025வது வருஷத்துல உனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்து உன்னை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நல்ல பாதுகாத்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், அவர்கள் சாப்பிட மன்னா, சாப்பிட காடைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வஸ்திரங்கள் பாழாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. கர்த்தர் அற்புதமாக கர்த்தர் நடத்தினார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 2025வது வருஷத்துல கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார் என்று மற்ற ஜனங்கள் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே நல்ல பாதுகாப்பா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். தானியேல் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு தேவதாசன். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல போய் அவன் பாஷைகளை கற்றுக்கொண்டு, மொழி தெரியல, இனம் தெரியல, எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொண்டு கர்த்தர் அவனை அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் மாற்றினார். 120 பிரதானிகளை நியமித்தாங்க. அந்த 120 பிரதானிகளுக்கு மேலாக 3 பிரதானிகளை நியமிச்சாங்க. அதுல தானியேல் ஒருவன் ஆயிருந்தான். அவனுடைய வளர்ச்சியை பார்த்து அங்க இருக்கிற கூட இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி அவனை எப்படியாவது ராஜாவின் இடத்துல அவனை மாற்றிடும் சொல்லி எத்தனையோ முயற்சி பண்ணாங்க. ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கல. கடைசியா அவனா தீர்மானம் பண்ணாங்க, தானியேல் எதில் தான் சிக்குவான்,
அவனை ஆராதிக்கிற அந்த வர்ஷிப்ல தான் அவன் சிக்குவான்னு சொல்லி ராஜாவோட இடத்துல போய் என்ன பண்ணாங்க, ராஜாவை உண்மை தவிர 30 நாளைக்கு வேற எந்த தெய்வத்தையும் யாரும் தேசத்துல வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து ராஜா சீலு போட்டார். அல்லேலூயா. ஆனா தானியேல் ராஜாவுடைய அந்த சீலோ ராஜாவுடைய அந்த முத்திரையோ அவன் ஒன்றும் மதிக்கவே இல்லை. அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிச்சான். அல்லேலூயா. உடனே தானியேலை குற்றப்படுத்தினவங்க எல்லாரும் போய் ராஜா வந்து சொல்ற, ராஜாவே நீங்க இப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறீங்க, ஆனா தானியேல் என்ன செய்யறான், தன்னுடைய தேவனை அவன் என்ன பண்றான், ஆராதிக்கிறான். அப்போ ராஜா ஆல்ரெடி முத்திரை போட்டாரு. என்ன முத்திரை போட்டாரு, என்னை தவிர 30 நாளுக்கு யாரா ஆராதிச்சாங்கன்னா அவங்க எங்க போடப்படணும், சிங்க கெபியில போடப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த ராஜாவுக்கு தானியேல் மேல தனி பிரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ராஜா தானியேல் எப்படியாவது சிங்க கெபிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்றாரு, ஆனா ஒன்றும் நடக்கல. கடைசியில தானியேல் சிங்க கெபியில் என்ன பண்றாங்க, போடுறாங்க. இப்ப ராஜா சொல்றாரு, தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, அப்பொழுது ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. கட்டளை போட்டது யார்தான், ராஜா தான் போட்டார். இப்ப ராஜாவே சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்ப ராஜாவுக்கு தெரியும் தானியேல் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. தானியேலுக்கு நல்ல பாதுகாப்பை யார் தருவா, ஆராதிக்கிற தேவன் தருவார் அப்படின்றத ராஜா அறிஞ்சு வச்சிருந்தார். அல்லேலூயா. இப்ப சிங்க கெபியில என்ன பண்ணாங்க, தானியேலை போட்டுட்டாங்க. ராஜாவுக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் வரல. காலையில எழுந்த உடனே சிங்க கெபிக்கு வராரு, உரத்த சத்தமாய் கூப்பிடுறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? பின்னாடி ஒரு பதில் வருது, ராஜாவே நான் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்கிறேன். கத்தோலிக்க பிள்ளைகளை 2025வது வருஷத்துல ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுத்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கடந்த காலத்திலே நம்மளை தப்புவித்தார், நிகழ்காலத்திலே தப்புவிக்கிறார், வருங்காலத்திலே அவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1:10 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட மரணத்தை நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்ப கடந்த காலத்துல எங்களை தப்புவிச்சாரு, இப்ப நிகழ்காலத்துல எங்களை தப்புவிக்கிறாரு, வருங்காலத்துல எங்களை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக எல்லாம் கர்த்தருடைய பிரசன்ஸ் போகுதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை ஆண்டவராக தேவன் தருகிறார். யாருக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ப்ராஸ்பரிட்டி ஆண்டவர் தர. அல்லேலூயா. செழிப்பை தர, ப்ராஸ்பரிட்டி. அல்லேலூயா. செழிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 72:7 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 72:7 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செழிப்பான தருவார். கர்த்தரை நம்புகிறவன் என்ன பண்ணுவானா, செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செழிப்பை ஆண்டவர் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளை காட்டிலும் உன்னை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்க போறார். 4-5 பேர் ஆமேங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிற எல்லா ஜாதிகளை காட்டிலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாங்க, மேன்மையா வைக்க போறாரு. ஒரு செழிப்புக்குள்ள கர்த்தர் நடத்த போறாரு. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருப்பதற்கு
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் அவன் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் கர்த்தருடைய மேன்மையாய் வைப்பார், கர்த்தருடைய செழிப்பாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, என் பிள்ளைங்க எல்லாம் செழிப்பா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை யாரும் சொல்லுங்க, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா. அப்ப உண்மையா நீ செவி கொடுத்தனா பூமியில இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் உன்னை செழிப்புக்குள்ள கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் ஏற்ற காலத்தில தேசத்திலே கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். உன் தேசம் செழிப்பா மாறும், உன் குடும்பம் செழிப்பா மாறும், உன் வாழ்க்கை செழிப்பா மாறும். நீ எதெல்லாம் எழுந்து போயிருக்கிறாயோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்து உன்னை இன்னும் 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, செழிப்பு வர்றதுக்கு வேதத்துல நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழி என்ன தெரியுங்களா? தசமபாகம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சோதிச்சு பாருங்க. இந்த 2025 தீர்மானம் பண்ணு, ஐயா எனக்கு அங்க கடன் இங்க கடன் எல்லா கடன் இருக்கட்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணு. கர்த்தர் கட்டாயம் உன்னை செழிப்புக்குள்ள நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பிளஸ் பண்றேன். நம்ம கொடுத்து பிளஸிங்க நம்ம வாங்கிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒருவேளை 2024 அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க தசம் பார்க்கலாம், இன்னொரு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2025 தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்குறேன், ஆண்டவரே இது உமக்காக தரேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை செழிப்புக்குள்ளே நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 26:4-5 நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும், திராட்சை பழமும் பறிக்கும் காலம் வரைக்கும், போரடிக்கிற காலம் வரைக்கும், திராட்சை பழம் காய்க்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் மாற்ற சுகமாய் குடியிருப்பீர்கள், சுகமாய் குடியிருப்பீர்கள், சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்னும் ஒரே ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாய் செயல்பட்டான். கர்த்தர் அவனை தேசத்தின் மேல கர்த்தர் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. வேதத்துல மொர்தெகாய் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேருடைய அரண்மனையில ஒரு கேட் வாட்ச்மேனா அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவருடைய உண்மையை பார்த்து அந்த புஸ்தகம் முடியறதுக்குள்ள கர்த்தர் அவர் உயர்த்திட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீ கடைசியான வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை ஒன்றுத்துக்கும் உதவாத காரியம் போல உன்னை காலில் போட்டு நசுக்கிற மாதிரி வேலையா இருக்கலாம். ஆனா இந்த 2025 வருஷம் முடிவுக்குள்ள நீ எந்த இடத்துல நெசுக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டிருக்கிறாயோ, அதே இடத்துல உயர்த்த கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கேட் வாட்ச்மேனா இருந்த மொர்தெகாய கர்த்தர் அந்த 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 127 நாடுகளுக்கும் அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், மொர்தெகாயை ராஜாவின் அரண்மனையில் பெரியவராயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று.
இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மொர்தெகாயுடைய பெயரை ஆண்டவராகிய தேவன் பிரஸ்தாபப்படுத்தினார். அல்லேலூயா. மொர்தெகாயுடைய பெயரை கர்த்தர் உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் மொர்தெகாய் இந்த புத்தகத்துல ஆரம்பிக்கும் பொழுது அவன் கேட்டு வாட்ச்மேன் ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த புத்தகம் முடியும் பொழுது கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் தேசத்திலே அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது வல்லமையும் பராக்கிரமான அவருடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாகின மொர்தெகாயுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதிய பெர்சிய ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மொர்தெகாயை ஆண்டவராகிய தேவன் மென்மேலும் ஆண்டவராகிய தேவன் உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாடுகள் அறிந்து கொண்டது, நாடுகளில் இருக்கிற அதிகாரிகள் அறிந்து கொண்டாங்க, தேசாதிபதிகள் அறிந்து கொண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாக்கள் அறிந்து கொண்டாங்க. கர்த்தர் மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் மொர்தெகாயை உயர்த்தினது போல உங்களையும் இந்த தேசத்திலே உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. மொர்தெகாயை கொலை செய்யணும்னு சொல்லி ஆமான் கங்கணம் கட்டி நின்றான். ஆனா கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றி, அதே தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாறுதலாய் மாற்றி உன்னை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக, ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறார், நல்ல செழிப்பை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய பிரசன்ஸ் உன் கூட இருக்குமானா உனக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும், உனக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டியும் இருக்கும். ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் இந்த வசனங்களை கொடுத்ததற்காக கர்த்தரை நாம் சொல்லுவோம். என் சமூக